வணக்கம். நான் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். கன்னி ராசிக்காரர்களுக்கான வாரப்பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள். கன்னி ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிளான் பண்ணி எந்த ஒரு வேலையும் செய்யணும். அப்படி செஞ்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். இது வரைக்கும் கொஞ்சம் டிலேவாக இருந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக உங்களுக்கு அப்ரோச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற கவலைகளை கொஞ்சம் நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்துருங்க. விட்டு ஒரு நல்ல ஒரு முயற்சி நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுப்புகள் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட திறமை மொத்தம் நேர்த்தியான செயல்பாடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸோட கவனத்தை பெறும். பெண்டிங்கில் இருந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய வாடிக்கையாளர்கள் மூலியமாக மீண்டும் வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய எக்ரிமெண்ட் அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானத்தோட முழுசாக எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு சென்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சீரான ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பண வரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கிறதுல சின்னதாக தாமதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி வாரத்தோட கடைசியில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. குடும்பம் மற்றும் வீடு தொடர்பான செலவு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் சேவிங்ஸ் கூட கொஞ்சம் கூடுதல் பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற பொருள்கள் வாங்குறத மட்டும் பிறருக்காக பண பொறுப்பை எடுத்துக்கிறது மட்டும் தவிர்த்துருங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைதி நிலவக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். உங்களோட ஆலோசனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். சகோதரர்கள் அல்லது உறவினர்கள் மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு தொடர்பான ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். குடும்பத்தினரோட கலந்து ஆலோசனை பண்ணி அதை செய்யுங்க. அது நல்லா தான் இருக்கும். தம்பதிகள் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அளவில் தான் அது இருக்கும். உங்களோட லைஃப் பார்ட்னரோட சப்போர்ட் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அதே நேரத்தில் திருமணத்துக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கெல்லாம் புதிய கான்டாக்ட்ஸ் மூலயமா சில ஒரு நல்ல ஒரு தகவல் முன்னேற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் நலம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் காரணமாக நீங்கள் ரொம்ப யோசனை பண்ணுறதன் காரணமாக பாடி டயர்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் தூங்குறதன் மூலயமா பேலன்ஸ் பண்ண முடியும். எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுத்து தூங்க கிடைக்கிற டைமை உபயோகப்படுத்துகிறீங்களோ அது உங்கள் ஹெல்த்துக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தண்ணி நிதானமாக தேவைப்படுற நேரங்களில் தேவையான அளவு தண்ணி குடிச்சிட்டே இருங்க. அது உங்கள் ஹெல்த்துக்கு இன்னும் கூடுதல் கவனமாக இருக்கும். சாதாரணமாக இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஆகிய 3 நாள் இயல்பாகவே உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது 1ஆம் தேதி 3ஆம் தேதி 4. இதே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதியும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியும். அதாவது 30ஆம் தேதிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை, 2ஆம் தேதிங்கிறது புதன்கிழமை. இந்த 2 நாள் நீங்கள் எந்த ஒரு வேலையிலுமே கொஞ்சம் குழப்பம் வரும். அது கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சு அது கவனிங்க. அது நல்லபடியாக இருக்கும். மொத்தத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கான இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு நல்ல தொழில் மற்றும் பண விஷயங்களில் ஒரு படிப்படியான ஒரு முன்னேற்றம். குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். நிதானமாக எந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வாரத்தோட இறுதியில் உங்கள் மன நிறைவு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்க நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.